10வது முறையாகவும் முதலமைச்சர் நாட்காலியை அடைவாரா நிதிஷ்குமார் என்கின்ற கேள்விக்கு விடை தரக்கூடிய வகையில தான் இப்ப இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். 188 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது என்டிஏ கூட்டணி. தேஜஸ்வி யாதவ் தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே பின்னடைவை கண்டு கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 51 இடங்கள்ல தான் மகாகட்பந்தன் கூட்டணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பேராசிரியர் அருணன் அவர்களிடமிருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு அருணன், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், நிதிஷ் அவர்களுக்கு எதிரான ஒரு அலை இருக்கும், இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இருந்த ஒரு சூழல்ல வாக்காளர்கள் எப்பவும் இல்லாம வரலாறு காணாத வகையில் இந்த தடவை அதிகமாக வாக்களிப்பும் இருந்தது. இதெல்லாம் கூட ஒரு மாற்றத்திற்கான பிரதிபலிப்பா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டதை பார்த்தோம். ஒரு டீசென்ட் லெவல்லையாவது ஒரு எதிர்கட்சியா உட்கார அளவுக்கு செக்யூர் பண்ணுவாங்க தேஜஸ்வி யாதவ் தரப்பு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டதுல இப்போ 188 இடங்களை கடந்து என்டிஏ கூட்டணி போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முக்கிய காரணம் என்று நான் பார்ப்பது, பாஜக நிதிஷ்குமார் கட்சியோடு மட்டும் கூட்டணி அமைக்கல, தேர்தல் ஆணையத்தோடும் ஒரு மகா கூட்டணியே அமைச்சிருக்கு. அதுதான் முக்கிய காரணம். அது ரெண்டு வகையில் வெளிப்பட்டது. ஒன்று எஸ்ஐஆர், அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். அது உண்மையிலே திருத்தம் இல்லை, எல்லாம் பழையபடி முதல்ல இருந்தே ஒவ்வொருவரும் தான் வாக்காளர் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அல்லல் படுறோம், 6,41,00,000 வாக்காளர்கள், அப்படித்தான் அங்கே 8,20,00,000 வாக்காளர்கள் அல்லல் பட்டாங்க. அதில் 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. விவகாரம் நீதிமன்றத்துக்கு போன பிறகு அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் பழையபடி ஒரு 20 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இன்னும் அந்த முழு விவரம் கிடைக்கல, கோர்ட்டில் அது நிலுவையில் இருக்குது. நீதிமன்றம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிச்சு, ஏன் ஆதாரம் ஏற்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி வாக்குரிமைக்கு என்கிற கேள்வியை எழுப்புச்சு. அதுக்கும் கூட சாதுரியமாக தந்திரமாக ஒரு பதில், ஏதோ போனால் போகுது, கொஞ்சம் எதிரொலிக்கிறது சரி பண்ணுங்கள், போனால் போகுது என்று அதை ஒரு மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்போதே எனக்கெல்லாம் மனசில் பட்டுச்சு, இது ரொம்ப சிக்கல் பீகார் தேர்தல்னு. காரணம், இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஒரு இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் தராத பொழுதே அங்கே தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கே நடக்கிறதுக்கு முன்னாடி மேலும் 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர். ஓகே, தேர்தல் ஆணையமும் சொல்லுங்க, எஸ்ஐஆரும் தான் இந்த ஒரு ஸ்வீப்புக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க கருதினாலும், எதிர்த்தரப்புல இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா? மகாகட்பந்தன் பலமாக இருந்ததா? பலமாக தேர்தல் களத்தை சந்திச்சுதா? இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள்லாம் எப்படி கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஏதுவான இடங்களாக இருந்ததா? சீட் பகிர்விலே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அங்க ஒரு ஒருங்கிணைவே இல்லை, ஒத்திசைவே இல்லாம எதிர்கட்சி இருக்கும் பொழுது இந்த பக்கம் நிதிஷ்க்கு நல்ல ஆதரவு இருக்கு. இன்னுமே தேஜஸ்வியை ஒரு ஜங்கல் ராஜனுடைய ஒரு பிரதிபலிப்பா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா இல்லையா? இல்லை, மொதல் பாயிண்ட்டு, அந்த இந்தியா கூட்டணியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறீங்க சகோதரி. பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள். அந்த ஒத்திசைவு இல்லாதது வெறும் 12 தொகுதிகள் தான் சகோதரி. அந்த 12 இப்போ இந்த இவ்வளோ பெரிய இதை கொண்டாந்துருக்கு, முடிவை நோக்கி போகுது. இது என்ன வாதம் எனக்கு புரியலை. ஆகவே அது ஒரு பிரச்சனை, நான் மறுக்கலை. ஆனால் அது வெறும் 12 தொகுதிகள் தான், மிச்சம் எல்லாத்துலேயும் இணைஞ்சு வேலை பார்த்துருக்காங்க. அத்தனை கட்சிகளும் ஒரே மேடையில், அந்த சில தொகுதிகளை தவிர. அது ஒரு பெரிய காரணம் என்று என்னால் ஏற்க முடியல. வேறு சில நண்பர்கள் கருத்து சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி, ஏங்க இந்த எஸ்ஐஆர் மட்டும்தான் காரணமா? அதையும் தாண்டி மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களை தங்களுக்கு வாக்களிக்க வைத்திருக்க வேண்டும் அல்லவா இந்தியா கூட்டணின்னு நல்லா கேட்டீங்க. முடியலை. இந்த எஸ்ஐஆரையும் தாண்டி மக்களை வாக்களிக்க, மிச்சவங்களுக்கு வாக்குரிமை பெற்றவங்களை வாக்களிக்க வைக்க முடியல என்பதுதான் தேர்தல் முடிவு காட்டி கொண்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் இன்னும் முழுமையாக தெரிஞ்சு போகும். இதற்கு வேறு சில காரணங்கள் இருக்காதான் நான் சொல்ல வந்தேன். ஒன்று, இந்த நான் கூட்டணின்னு சொன்னேன், தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும்னு. அது ரெண்டாவது வகை. எஸ்ஐஆர் தான் முக்கியமான காரணம்னு சொல்றீங்க. ஓகே சார், இல்லை நான் வரேன் உங்ககிட்ட. திரு செந்தில்வேல்,
நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? எல்ஜேபி 28 சீட் கொடுத்திருந்தா 22 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். போன முறை ஜேடியூக்கு எதிராக நின்றவர் சிராக் பாஸ்வான். அவர்கிட்ட ஒரு 5.99 விழுக்காடு இந்த தலித் வாக்குகள் இருந்தது. எப்படி இவங்க தேஜஸ்வி தரப்புல முஸ்லிம் அண்ட் யாதவ் வாக்குகளை முன்னிலைப்படுத்துறாங்களோ அது போல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணி நிதிஷ் அவர்கள் மகா தலித்துங்கிறத பிரித்து அந்த வாக்கில் செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பஸ்வான் உள்ள இருக்கிறது இன்னும் அந்த வாக்குகளையும் அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்க்கலாமா? உண்மைதான். அதாவது 2-3 விஷயங்கள் பேராசிரியர் அருண் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீது விமர்சனம் இருக்கிறது. நீங்கள் நிறைய உதாரணமாக ஒரு ஃபார்மர் எம்பி, ராஜ்யசபா எம்பி, பிஜேபி எம்பி ராகேஷ் சின்ஹா, அவர் பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் டெல்லியில் ஓட்டு போடுறாரு. ஒரு 6 மாதம் கேப்பில் திருப்பி பீகார்லையும் ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி சந்தோஷ் ஓஜா, நரேந்திரகுமார், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஷா, இவங்க எல்லாம் பிஜேபி நிர்வாகிகள். டெல்லியிலையும் ஓட்டு போட்டு பீகார்லையும் ஓட்டு போடுறாங்க. அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துலேயே அதை போடுறாங்க. நிறைய பார்த்தோம். நேற்று சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், எஸ்ஐஆர், இது எல்லாமே அங்கே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. தேஜஸ்வி நேற்று ஒன்று சொல்லியிருந்தாரு, வாக்குகள் மெதுவாக எண்ணப்படக்கூடிய சூழல் இருக்கும், அது கூட ஒரு மாற்றத்தை நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. பல ஆதாரப்பூர்வமான கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நியாயமான விமர்சனங்கள் தான், ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி அங்கே பாஜகவிற்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது என்பதையும் காங்கிரஸ் இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தோழமை சுட்டுதலாக நான் சொல்கிறேன். நீங்கள் காங்கிரஸிற்கு அங்கே அடிப்படை கட்டமைப்பு இல்லை, பாஜக அங்கே அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கிறது. அது ஒன்று. நிதிஷ் மீது அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வலிமையாக பெறக்கூடிய நம்பிக்கையை இந்த அணி ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வரக்கூடிய. இங்க முதலமைச்சர் வேட்பாளரா தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்துறாங்க. ஒரு இளம் ரத்தம், அந்த மாநிலத்திற்காக வேலை செய்யக்கூடிய. இன்னொன்று, நிதிஷ் கூடயே பயணப்பட்டார். நிதிஷ் கூடவே கூட்டிட்டு போனார் தன்னுடைய மகன் மாதிரி துணை முதலமைச்சராக இருந்தப்ப. அப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன்ல எல்லாம் தேஜஸ்வி மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா இங்க முதலமைச்சரா இது கடைசி தேர்தல் நிதிஷ் அவர்களுக்கு, வயது மூப்பு ஒரு காரணம், இதெல்லாம் சொல்லப்படும் பொழுது சுஷில் மோடி இல்ல, பாஜக ஒரு ஃபேக்டர் மட்டுமே இல்லை. நீங்க இப்ப இதுல குறிப்பா பிரசாந்த் கிஷோர் பிரித்த வாக்குகள் என்னங்கிறத நம்ம எண்ணணும். இப்ப பல தொகுதிகளில் இப்ப நான் கடைசியா வேறொரு தொலைக்காட்சியில பார்க்கின்ற பொழுது ரிப்போர்ட் அங்க ஒளிபரப்பப்பட்ட போது ஒரு தொகுதியில வெறும் 6 ஓட்டு தான் வித்தியாசம். வெறும் 6 ஓட்டு. பல தொகுதிகளில் 2000க்கும் குறைவான ஓட்டுகள். நான் சொல்றது பல தொகுதிகளில் 1600, 1500, 1800 இப்படி தான் இருந்துச்சு. அப்போது 2000 வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இதில் பிரசாந்த் கிஷோர் பிரித்த வாக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சிராஜ் பாஸ்வான் இந்த கூட்டணிக்கு வந்தது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இப்போ பேசலாம். பட் எப்படினாலும் அல்டிமேட்டாக எலெக்ஷனில் வெற்றி தானே பேசப்படும். அப்போ வெற்றிக்கு பாஜக ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? நீங்கள் எதை விமர்சிக்கலாம்னா தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு அவர்கள் செய்த விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செயல்பாடுகளை கண்டிக்கலாம், விமர்சிக்கலாம். நீங்கள் ஏன் சிராஜ் பாஸ்வானை கூட்டணி கூப்பிட்டீங்க நம்ம போய் கேட்க முடியாதுல்ல. அது ஜனநாயகபூர்வமான தானே, அது அவருடைய உரிமை தானே. அப்போது அவங்க ஜனநாயக ரீதியில் செய்ய வேண்டிய சில கடமைகளையும் சரியாகவே செய்து அவங்க அணியை வலுப்படுத்தியிருக்கிறாங்க. ஜனநாயகத்திற்கு புறம்பாக செய்ய வேண்டியவற்றை நாம் சுட்டி காட்டலாம், கண்டிக்கலாம். ஆனால் ஜனநாயக ரீதியாக செய்ய வேண்டிய சிலவற்றையே அங்கே இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற வருத்தம் வருகிறது. இந்த வாக்கு வங்கி ஃபேக்ஷன்ல ஒரு பக்கம் இருந்து அதை ஈக்குவேட் பண்றதுக்கே காங்கிரஸும் தேஜஸ்வி நிறைய உழைக்க வேண்டி இருக்கு. அதை தாண்டி நீங்க செய்ய வேண்டியது விட்டுருக்காங்க. பெரிய பிரச்சனையா இருந்தது எஸ்ஐஆரும் எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கை. நீங்க குறிப்பா 60 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் பெற்றாங்க இல்லையா? உள்ளபடி அவ்வளவு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்குதா? நீங்க தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு தேர்தலில் 60க்கு மேல இடங்களை பெற்றாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அந்த 60க்கு மேற்பட்ட இடங்களால் தான் திமுக அணி தோல்வியை தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஸோ அப்போ காங்கிரஸ் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய யதார்த்த வலிமை என்ன என்பதை அறிந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் உங்களுக்கான இடங்களை பெறுவது அப்படிங்கிறது. நீங்க தேஜஸ்வி அதிக இடங்கள்ல போட்டியிட்டு ஒருவேளை தேஜஸ்வி கூடுதலாக ஒரு 20 இடங்களில் போட்டிட்டு இருந்தால் அதில் ஒரு 10 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க கூடுமோ, அல்லது ஒருவேளை இந்த 60 இடங்களுக்குள்ள நீங்க சிராஜ் பாஸ்வானை உங்கள் அணிக்கு இழுக்க முயற்சி செய்திருந்தால் இன்னைக்கு அந்த 5 விழுக்காடு வாக்குகள் ஒருவேளை தேர்தலே மாற்றிருக்கும்ல. நீங்கள் அவங்க கொடுத்த சீட்டை விட கூடுதலாக 10 சீட்டை கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு 10-20 சீட்டை குறைச்சிக்கிட்டு சிராஜ் பாஸ்வானை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்திருக்கலாம்?
ஒருவேளை வேறாக இருந்திருக்க கூடும். அப்போ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ எல்லா தரப்பு லல்லு அவர்களுடைய பாணி இல்லாம தேஜஸ்வி அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் உள்ளிணைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டாரு. அப்பவும் இங்க வந்து அவர் மகாதலித் அப்படிங்கிற ஒரு கொண்டுட்டு வந்து அதற்கான வெல்ஃபேர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க சிராக் பஸ்வான் ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ணியிருப்பாரு. அவரை கொண்டுட்டு வந்திருக்கணும். பண்ணியிருக்கிறார், அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கிறார். இதே மாதிரி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில தேர்தல்களின் பொழுதும் இடதுசாரிகள் அந்த விமர்சனத்தை வச்சாங்க. இடதுசாரிகள் தொலைமை சுட்டுதலோடு அதை சுட்டி காட்டினாங்க. நீங்க பழங்குடியின சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை உள்ள கொண்டு வந்திருந்தா ஒரு ஸ்டேட்ல ஆட்சியே பிடித்திருக்கலாம். கடைசி நேரத்தில் வந்து அங்கிருந்த மாநில தலைவர்கள், நீங்கள் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான பார்வை, தெளிந்த பார்வை இருக்குதுல்ல, உழைப்பு, அது பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது பெரிய $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. பல மாநிலங்களை சேர்ந்து இப்போ நீங்கள் பீகாரில் காங்கிரஸ் லீடர்னு யாரையா ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இந்த பக்கம் தேஜஸ்வியை பேசுகிறோம், அந்த பக்கம் நிதிஷை பேசுகிறோம் இல்லையா, எல்லாரையும் பேசுகிறோம். நீங்கள் வந்து காங்கிரஸுக்குன்னு அவங்களுக்கு என்ன இல்லை, மாநிலம் சார்ந்து வலிமையா பிஜேபியில் அப்படி யாரும் இருக்காங்க? பிஜேபியில் அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு மோடி அமித்ஷாவுமே நின்றுறாங்க. யூ ஆர் ரைட். பட் இங்க அப்படி இல்லை. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பாஜக இருக்கு, ராகுல் தானே போனாரு யாத்திரை. அதுதான் அது. ராகுல் கடுமையா உழைக்கிறாருங்க, அதுல எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. தீர்க்கமான சிந்தனை இருக்கு, தெளிந்த சிந்தனை இருக்குது, ஜனநாயகபூர்வமான ஒரு பார்வை இருக்கிறது, அது எல்லாம். ஆனா நீங்க எப்ப நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதே 2004 முதல் 2014 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் காலம் காங்கிரஸ் கையில் ஆட்சி பொறுப்பு இருந்த பொழுதே ராகுல் தீவிர அரசியலுக்குள் வந்திருக்கணும். அவர் பொறுப்பு எடுத்திருக்கணும். ஏதேனும் ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருக்கணும், துணை பிரதமராகவே வந்திருக்கணும். விமர்சனங்கள் 1000 வரும், டைனஸ்டிக் பாலிடிக்ஸ், வாரிசு அரசியல் எல்லாம் வரும். அதை தாண்டி அவர் நின்று ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது அவர் பவரா எடுத்திருந்தார்னா இன்னைக்கு அவர் தன்னை ஒரு லீடரா நிரூபிப்பதற்கு இவ்வளவு போராட வேண்டிய தேவை இருந்திருக்காது. இடமறிதல் மாதிரி காலமறிதல் ரொம்ப முக்கியம். அந்த காலம் தவற விட்டப்பட்டுச்சு அப்படின்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.